கருணா, பொட்டு அம்மன், பிரபாகரன் 3 பேரும் தான் விடுதலை புலி இயக்கத்தை மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி இலங்கை அரசாங்கம் கிளி ஏற்பட செய்தது. அதை தாண்டி இந்திய அரசாங்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக மாறி போனார்கள். கருணாவுடைய அந்த ஈழ யுத்தம் என்பது வரலாற்றிலே கண்டிப்பாக மறக்க முடியாது. ஆனால் அவர் எப்படி துரோகியாக மாறி போனார், இது ஈழத்துக்கு துரோகம் செய்தார் என்கின்ற வரலாறு 2000க்கு பிறகுதான் ஆரம்பித்தது. யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த பொழுது புலிகளுடைய யுத்த தந்திரம், போர் தந்திரத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த யுத்த தந்திர, போர் தந்திரத்தை கருணா அம்மான் இலங்கை இந்திய இராணுவத்திற்கு, புலனாய்வாளர்களுக்கு தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார். கருணா என்கின்ற பெயர் என்பது துரோகத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. ஈழ போராட்டம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அது ஒரு கடல் மாதிரி. பட் அதை பற்றி பேசும்போது ஒரு பெயரை நம்மளால் மறக்க முடியாது, கருணா பற்றி நம்மளுடைய பார்வையாளருக்கு சொல்லுங்கள் சார். இல்லை, ஈழ போராட்டம் 1977 ஈழ போராட்டத்தினுடைய வித்து போடப்பட்டது. 83 ஜூலை கலவரம் தான் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க ஈழ போராட்டத்தை கொண்டு சேர்த்த நாள். ஜூலை கலவரம் என்பது தமிழர்கள் கறி கிடைக்கும், தமிழர்களை நீங்கள் கறிக்கடையில் ஆட்டுக்கறி விற்பதை, கோழிக்கறி விற்பதை போல் கொழும்பு தலைநகரில் முழுக்க தமிழர்கள் எங்கு பார்த்தாலும் நீங்கள் தாக்கப்பட்டார்கள். வீடு தீக்கிரையாக்கப்பட்டது, தமிழர்களுடைய வாழ்வாதாரங்கள் அளிக்கப்பட்டது, பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். ஒரு தேசிய இனம் இலங்கையில் சிங்களர்கள், தமிழர்கள் 2 தேசிய இனம் வாழுகிற நாடு. பூர்வீக குடிகள் தமிழர்கள் தான். இலங்கையினுடைய பொருளாதாரம் 94% டீ, ரப்பர், காப்பி. இந்த 3ம் இலங்கையில் விளையவில்லை என்று சொன்னால் இலங்கையுடைய பொருளாதாரம் நீங்கள் அது அடிபாதாளத்தில் போய்விடும். இலங்கை மக்களுக்கான வாழ்வாதாரங்களே நீங்கள் 3 விஷயங்கள் தான்: டீ, காப்பி, ரப்பர். இவைகளை ஆங்கிலேயன் காலத்தில் ஏறக்குறைய ஒரு 280-300 வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயன் இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் மலையகத்தில் டீ, காப்பி, ரப்பர் உற்பத்தி செய்ய முடியவில்லை. காரணம், அங்கு கடுமையான பனிப்பொழிவு, கடுமையான அட்டைகள், இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டைகள், காட்டு விலங்குகள், இன்னும் சொல்லப்போனால் காட்டு யானைகள். இவர்களிடமிருந்து இந்த மலையகத்தை மீட்டு செல்வம் கொளிக்கக்கூடிய பூமியாக மாற்றுவதற்கு பயன்பட்டவர்கள் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்திலிருந்து சென்ற தமிழர்கள். ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய அரசியல் வரலாறு எப்பொழுது திரும்புகிறது என்று சொன்னால், நீங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின் அடுத்த நாள் இலங்கைக்கு ஆங்கிலேயன் சுதந்திரம் கொடுத்து விட்டு கிளம்பி போயிட்டான். அதன் பிறகு அதிகாரம் முழுக்க தமிழர்களிடம் பாதி, சிங்களரிடம் பாதி இருந்தது. இலங்கையினுடைய அதிபராக வந்த டிஎஸ் சேனநாயக்கா, அவருடைய மகன் டட்லிஸ் சேனநாயக்கா 2 பேருமே தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டதனுடைய விளைவுதான் அங்கு ஆயுத போராட்டம் ஆரம்பித்தது. நீங்கள் பிரபாகரன் சொல்லுவார், நான் ஆயுதங்களை காதலித்து கைப்பிடித்து கொள்ளவில்லை, எங்கள் மீது ஆயுத போராட்டம் திணிக்கப்பட்டது. காரணம், தமிழ் மாணவன் 100% மதிப்பெண் எடுக்க வேண்டும். ஆனால் சிங்கள மாணவன் 75% மதிப்பெண் எடுத்தால் அவனுக்கு அரசு வேலை, அரசு கல்லூரியிலே வாய்ப்பு. இதுதான் தரப்படுத்துதல் என்று சிங்களர்களுக்கு முன்னுரிமை, தமிழர்களுக்கு பின்னுரிமை. மாணவன் போராட வேண்டிய கால அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டான். வேலை வாய்ப்பில் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், கல்விக்கூடங்களிலே புறக்கணிக்கப்பட்டார்கள், சமூக அந்தஸ்திலே புறக்கணிக்கப்பட்டார்கள். அப்போ சிங்களர்களுக்கு முதல் உரிமை, தமிழர்களுக்கு உரிமை இல்லை என்கின்ற நிலை வருகிற பொழுதுதான் ஜனநாயக பூர்வமாக அனைத்து அரசு நிறுவனங்களுக்கு முன்பு உண்ணாவிரதை துவங்குகிறார்கள் தமிழர்கள். எங்களுக்கும் சம உரிமை கொடு என்று அவர்கள் போராடுகிற பொழுது அவர்கள் வன்முறையால் விரட்டப்பட்டார்கள். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, தடியடி நடத்தப்பட்டது. அப்போது மூத்த மலையக தமிழர்களை விரட்டி விட்டதைப் போல 2ஆம் கட்ட பிரஜைகளாக ஆக்கக்கூடிய ஒரு நிலை
முழுக்க முழுக்க இலங்கையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கிழக்கு மட்டக்களப்பை சேர்ந்தவர்களுக்கும் நடந்த பொழுதுதான் இந்த இளைஞர்களுக்கு ஜனநாயக பாதை அடைக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்படி தள்ளப்பட்டதனுடைய விளைவுதான் பிரபாகரனை போன்றவர்கள் 5 பெரும் தலைவர்கள் உருவானார்கள். ஏறக்குறை 25 தலைவர்கள் உருவான பிறகும் 5 இயக்கங்கள் தான் கடைசி வரை நீங்கள் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தது. எல்டிடி, பிளாட், உமா மகேஸ்வரன், டெலோ சிறீ சபாரத்னம், இபிஎல்எம் பத்மநாபா, ஈரோஸ் பாலகுமார் 5 இயக்கங்கள் தான் கடைசி வரை நீங்கள் அது ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தது. 2009 வரை நீங்கள் 5 இயக்கங்கள். ஈரோஸ் பாலகுமார் எல்டிடியில் இணைத்து கொண்டார். பிளாட் உமா மகேஸ்வரன் மரணம் அடைந்து விட்டார். சென்னையில் பாலகுமார் பத்மநாபா மரணம் அடைந்து விட்டார். டெலோ சிறீ சபாரத்னம் சகோதர யுத்தத்திலே கொல்லப்பட்டார். கடைசி வரை 2009 வரை போராடியவர் தேசிய தலைவர் பிரபாகரன் தான். பிரபாகரனுடைய மட்டக்கிழக்கு, அதாவது இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மாவட்ட தளபதியாக இருந்தவர் தான் கருணா. இவர் கருணா அம்மான். இவர் நீங்கள் வடக்கு கிழக்கு 2 பிரதேசங்களில் வடக்கு பகுதி முழுக்க நீங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய தலைமையகமாகவும் கிழக்கு பகுதியில் மட்டக்களப்பு திருகோணமலைக்கு பெரிய தளபதியாக கருணா அம்மான் இருந்தார். கருணா அம்மான் இருந்த காலத்தில் நீங்கள் அனைத்து ஆணையரவு முகாம் தகர்க்கப்பட்டது காரணம் வடக்கு கிழக்கு இளைஞர்கள் தான். 1000க்கு மேற்பட்டவர்களை கொண்டு வந்து நீங்கள் வடக்கு கிழக்கு யுத்தத்தை, ஆணையரவு யுத்தத்தை, அனைத்து யுத்தங்களையும் முன்னின்று நடத்தினார். அப்படி நடத்தி கொண்டிருந்த காலத்தில் தான் நீங்கள் ஜப்பானில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கருணா தலைமையிலான ஒரு குழு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியது. இப்படி கருணா, பொட்டு அம்மன், பிரபாகரன் 3 பேரும் தான் விடுதலை புலி இயக்கத்தை மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி இலங்கை அரசாங்கம் கிளி ஏற்பட செய்தது. அதை தாண்டி இந்திய அரசாங்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக மாறி போனார்கள். கருணாவுடைய அந்த ஈழ யுத்தம் என்பது வரலாற்றில் கண்டிப்பாக மறக்க முடியாது. ஆனால் அவர் எப்படி துரோகியாக மாறி போனார், எப்படி அவர் இது ஈழத்துக்கு துரோகம் செய்தார் என்கின்ற வரலாறு 2000க்கு பிறகுதான் ஆரம்பித்தது. பிரபாகரன் அவர்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய தளபதியாக கருணா அம்மானை அறிவிக்கிறார். நீங்கள் கருணா அம்மான் நீங்கள் நிதி முறைகேடு செய்கிறார், இயக்கத்தை தவறாக வழிநடத்துகிறார் என்று உளவு தகவல் வந்த பிறகு இந்த உளவு தகவல்களை சரிபார்ப்பதற்காக, நடவடிக்கை எடுப்பதற்காக பிரபாகரனுடைய தளபதியாக இருக்கக்கூடிய பொட்டு அம்மானை நீங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு அனுப்புகிறார். அப்படி கிழக்கு மாகாணத்துக்கு அனுப்புகிற பொழுது கிழக்கு மாகாணத்திலே ஒரு உளவுத்துறை தளபதியினுடைய வீட்டிலே தங்கியிருந்த பொழுது அந்த உளவுத்துறை தலைவருடைய சகோதரியை பொட்டு அம்மான் திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் அதான் வரலாற்றுடைய மிகப்பெரிய பிழை அதுதான். இப்போ திருமணம் செய்து கொண்ட பிறகு அந்த உளவுத்துறை தலைவர் பொட்டுவுக்கு மைத்துனராக மாறி போன காரணத்தினால பொட்டு அம்மான் தலைவரிடம், தேசிய தலைவர் பிரபாகரிடம் நீங்கள் கிழக்கு மாகாணத்தை கண்காணித்து அவருக்கு அறிக்கை கொடுப்பதை நிறுத்திவிட்டார். காரணம், தன்னுடைய மனைவியின் சகோதரனுக்காக நீங்கள் கருணாவை கண்காணித்து தவறான உளவு தகவல்களை கூறி கொள்வதாக தலைவர் சந்தேகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உளவு தகவலை குறைத்து கொண்டார். வரலாற்றின் பின்னடைவு அதுதான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பொட்டு அம்மானுடைய மைத்தினர் பின்னாலிருந்து சுடப்படுகிறார். பின்னாலிருந்து சுடப்பட்டு அவருடைய மரணம் நடக்கிறது. இதற்கு பிறகுதான் நீங்கள் தேசிய தலைவர் விழித்து கொண்டு கருணாவை கண்காணிக்க ஆரம்பிக்கிறார்கள். கருணாவை கண்காணிக்க ஆரம்பிக்கிற பொழுது கருணா அம்மான் வெகு தொலைவிலே சென்று விட்டார். இலங்கை அரசோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு விட்டார். இலங்கை அரசாங்கத்தோடு உளவு தகவல்களை பரிமாற ஆரம்பித்து விட்டார். 2007ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளை அணுகுண்டு வைத்திருக்கிற 7 நாடுகள், இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, ஈரான், இது போன்ற 7 நாடுகள், சீனா இலங்கையை நோக்கி, இன்னும் சொல்லப்போனால் புலிகளை அழித்தொழிப்பதற்கான திட்டங்களை டெல்லியிலே தான் தயார் செய்யப்பட்டது. டெல்லியிலே தயார் செய்யப்பட்டு ஈழ இளைஞர்களுக்கு எதிராக
நீங்கள் முழுமையான உளவு தகவல்களை கருணாவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது. கருணாவை இயக்கம் விளக்கிய பிறகு கருணா ஒரு படையோடு தப்பி போகிறார். தப்பி போன கருணாவை தேடி அவரை கைது செய்து கொண்டு வருவதற்கான ஒரு குழு போகிறது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அவரை தப்பித்து இலங்கையில் இருந்து அவரை கொண்டு போய் நீங்கள் ஐரோப்பாவிலே பாதுகாப்பாக பதுக்கி வைத்து விடுகிறார்கள். அதன் பிறகு கருணாவுடைய தொல்லை முடிந்தது என்று இயக்கம் நினைத்து கொண்டிருந்த பொழுதுதான் கருணாவை நீங்கள் இந்திய இலங்கை புலனாய்வுத்துறை உளவுத்துறை மீண்டும் அதே களத்தில் இறக்கிறது. களத்தில் இறக்கி நீங்கள் யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த பொழுது புலிகளுடைய யுத்த தந்திரம் போர் தந்திரத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த யுத்த தந்திர போர் தந்திரத்தை கருணா அம்மான் இலங்கை இந்திய இராணுவத்திற்கு புலனாய்வாளர்களுக்கு தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார். காரணம், நீங்கள் புலிகள் இயக்கம் எதிரிகளால் வீழ்த்தப்படவே இல்லை, துரோகிகளால் தான் வீழ்த்தப்பட்டது. கருணா அம்மானுடைய ஒட்டுமொத்தமான புலிகள் இயக்கத்துக்குள்ளே நீங்கள் நடக்கக்கூடிய அனைத்து இராணுவ ரகசியங்களை, ஏன்னா இராணுவத்துறையில் பொறுப்பாளராக இருந்த காரணத்தினால பிரபாகரனுடைய தேசிய தலைமையினுடைய கட்டளை மையங்களை அனைத்தையுமே உற்றறிந்து முழுக்க இந்திய இலங்கை புலனாய்வாளர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த யுத்தத்தை வழிநடத்துகிற இலங்கை இராணுவ மேஜர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு கட்டளை தளபதியாக கமாண்டராக மாறி போயிருந்தார். கருணா ஐரோப்பா நாடுக்கு தப்பி போனவரை இந்திய இலங்கை புலனாய்வாளர்கள் தான் தேடி கொண்டு வந்து நீங்கள் ஈழ போராட்டத்தை புலிகளை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் என்று முழுக்க கருணா அம்மானுடைய தலைமையிலான ஒரு புலனாய்வு குழுதான் புலிகள் இயக்கத்துக்குள்ளே ஊடுருவப்பட்டு தமிழ்ச்செல்வன் தங்கியிருந்த அந்த பதுங்கு குழி மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. முழுக்க கருணாவுடைய புலனாய்வு தகவல்களும் துரோக தகவல்கள் தான் ஈழ போராட்டத்தினுடைய கடைசி கட்டத்தில் நீங்கள் 2009 ஆயுதங்கள் மௌனிக்கிற வரை கருணா அம்மான் இந்திய இலங்கை புலனாய்வாளர்களோடு சேர்ந்து கொண்டு கொடுக்கப்பட்ட தகவல்கள் தான் புலிகளுடைய மிகப்பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவுக்கு காரணம் தன்னுடைய சக தோழன் ஒருவனை தன்னை காட்டி கொடுக்கிறான் என்பதை பிரபாகரன் அறிந்து மிகுந்த வேதனைப்பட்ட காலமெல்லாம் உண்டு. காரணம், புலிகளுடைய இழப்பு என்பது புலிகளுடைய ஆயுதங்கள் மௌனிக்கிற வரை தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தார். இந்த விஸ்வமடு போன்ற பகுதிகளில் முழுக்க விஸ்வமடு போன்ற பகுதிகளிலெல்லாம் பொதுமக்கள் ஐநா சபை அறிவித்த பாதுகாப்பு மையங்கள், அந்த பாதுகாப்பு மையங்களில் மக்களெல்லாம் தங்க வைக்கப்பட்டிருந்த பொழுது கருணாவினுடைய காட்டி கொடுக்கிற கும்பலால் தான் காட்டி கொடுக்கப்பட்டு விமான தாக்குதல் நடத்தப்பட்டு பல ஆயிரம் பேர் மரணமடைந்தார்கள். இதற்கு கடைசி வரை இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டு பிரபாகரனுடைய மரணம் நடந்த காலத்தில் கூட பிரபாகரனுடைய உடலை காண்பிப்பதற்காக நீங்கள் பொட்டு அம்மனுடைய உடல் கிடைக்கவில்லை. ஆனால் பொட்டு அம்மனுடைய உடல் கிடைக்காமல் பிரபாகரனுடைய தேசியத்தினுடைய உடல் கடத்தப்பட்டிருந்த பொழுது அங்கே பிரபாகரனுடைய உடலை அடையாளம் காட்டக்கூடிய அந்த துரோகத்தை கடைசியாக செய்தவர் கருணா அம்மான் தான். ஆக கருணா என்கின்ற பெயர் என்பது துரோகத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. ஈழ போராட்டத்தினுடைய கடைசி கட்ட வரலாறு என்பது நீங்கள் பிரபாகரன் அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட இந்த கருணாவுடைய வளர்ச்சி இயக்கத்தினுடைய வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. முழு சுதந்திரம் கொடுத்து நீங்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய வடக்கு மாகாணத்திற்கு பிரபாகரன் தேசிய தலைவராக இருந்தாலுமே தன்னுடைய தளபதியாக கிழக்கு மாகாணத்திற்கு கருணாவை தளபதியாக வைத்திருந்தார். ஆனால் இந்த இயக்கத்தினுடைய அழிவு பாதைக்கு கொண்டு சென்றதில் காட்டி கொடுத்து இலங்கையினுடைய புலனாய்வாளர்களுக்கு இந்திய புலனாய்வாளர்களுக்கு அத்தனை ரகசியங்களையும் புலிகளுடைய அத்தனை ரகசியங்களையுமே காட்டி கொடுத்தவர் என்றால் ஈழத்தில் எப்படி பிரபாகரனுக்கு ஒரு தேசிய தலைவர் என்கிற ஒரு அடையாளம் இருக்கிறதோ அதே போன்ற துரோக வரலாறு கருணாவுக்கு இருக்கிறது. கருணா என்றாலே துரோகி. தமிழ்நாட்டில் இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரிந்தவர்கள் பூரா எட்டப்பனை தெரியாமல் இருக்க முடியாது. காரணம், கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவன் யார் என்று கேட்டால் எட்டப்பனைத்தான் சொல்வார்கள். அதே போல் தேசிய தலைவர் பிரபாகரன் என்பவன் தமிழருடைய மிகப்பெரிய வரலாற்று வீரன்.
உலகத்திலே அலெக்சாண்டரை, நெப்போலியனை உலக வரலாற்றில் வீரன் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதே போல் குருலா யுத்தத்தின் தந்தை என்று சேக்குவாரை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் சேக்குவாராவினுடைய தியாகம் என்பது இன்று ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவை ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவர் மரணம் அடைந்த பிறகு அவர் தம்பி ரயால் காஸ்ட்ரோ ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் ஈழத்தை பொறுத்தவரை இலங்கை தமிழர்களுடைய மனங்களிலே, ஐரோப்பா நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆசிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஈழமாக இருந்தாலும் சரி, பிரபாகர் என்கின்ற ஒரு தலைவரை இன்றும் அவர்தான் அதிபராக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் இருந்தால் தலைவன், இல்லை என்றால் இறைவன் என்கின்ற அந்த வார்த்தைக்கு உரியவராக தேசிய தலைவர் பிரபாகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று துரோகி பட்டியலில் எடுத்து பார்க்கிற பொழுது கருணான், பிள்ளையான் போன்றவர்களெல்லாம், நீங்கள் டக்ளஸை போன்றவர்களெல்லாம் துரோகி பட்டியலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை இலங்கை அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த மக்களை இன்னும் இலங்கை அரசாங்கம் அவர்களை பிழியக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறது. இருந்தாலும் கருணா, பிள்ளையான், டக்ளஸ் போன்ற துரோகிகளும் இன்னைக்கு ஈழத்தினுடைய அரசியலிலே மன்னிக்கப்பட முடியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஈழத்தினுடைய வரலாறை தெரிந்தவர்கள் அத்துணை பேருமே மன்னிக்கப்பட முடியாத குற்றவாளியாக இந்த கருணா, பிள்ளையான், டக்ளஸ் போன்றவர்கள் தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகிக்கிறார்கள். ஜெயவர்தனா அமைச்சராக இருந்தாலும் சரி, ராஜபக்ஷ அமைச்சரவையாக இருந்தாலும் சரி, கோத்தபய அமைச்சரவையாக இருந்தாலும் சரி, டக்ளஸை போன்ற துரோகிகள், கருணாவை போன்ற துரோகிகள் இன்றும் அவர்கள் இந்த அமைச்சரவை பாதுகாப்போடு, காவல்துறை பாதுகாப்போடு, இராணுவ புலனாய்வாளர் பாதுகாப்போடு இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்ந்தும் மறைந்து போன தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணம் ஏறக்குறைய இலங்கை தமிழர்கள் ஒட்டுமொத்தமான பேரும் தங்களுடைய வீடுகளில் பிரபாகர் தேசியருடைய படத்தை வைத்து பூஜித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் வரலாறு என்பது துரோகிகள் எப்பொழுதுமே வரலாற்றின் குப்பை தொட்டியிலே தான் தூக்கி வீசப்படுவார்கள். அந்த வகையிலே கருணா, பிள்ளையார், டக்ளஸ் போன்றவர்கள் ஈழத்தமிழர்களுடைய துரோகி பட்டியலில் நிரந்தரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைவர் பிரபாகரன் அவர்கள் கருணா மீது, அவருடைய திறமை மீது நம்பிக்கை வச்சு தான் கிழக்கு மாகாணத்துடைய தளபதியாக நியமிச்சிருக்காரு. எந்த இடத்துல பிரபாகரன் அவர்களுக்கும் கருணாவுக்கும் இடையே அந்த முரண்பாடு ஏற்பட்டுச்சு? எங்கே முரண்பாடு வருதுன்னா, நீங்கள் வடக்கு கிழக்கு என்பது ரெண்டு வேறு பகுதிகள். வேறு பகுதிகளில் நீங்கள் முழுமையாக கருணாவை பொறுத்தவரை கிழக்கு மாகாணத்துக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டார். அதிகாரம் கொடுத்த பிறகு நிறைய முறைகேடுகள் நடக்குது. பொருளாதார முறைகேடு, இயக்கத்துக்குள் நிறைய முறைகேடு. இதை அவர் விசாரிப்பதற்காக அவரை எங்கே வர சொல்கிறாரு? யாழ்ப்பாணம் வர சொல்கிறார். நிறைய புகார் வருது. நீங்கள் இலங்கை அரசாங்கத்தோடு தொடர்பு இருக்குன்னு உனக்கு இந்த தகவல் வருது. அப்போ இது உண்மையா என்ன விசாரிப்பதற்காக வர சொல்கிறார். நிறைய நிதி முறைகேடு, பல கோடி ரூபா நிதி முறைகேடு வருது. அப்போது விசாரிப்பதற்காக யாழ்ப்பாணத்துக்கு வர சொல்லும்போது யாழ்ப்பாணத்துக்கு சென்றால் தான் கைது செய்யப்படுவோம்னு அஞ்சுகிறார் கருணா. அப்போது அங்கே போக மறுக்கிறார். மறுத்த பிறகு அவர் தனக்கான ஒரு ஆதரவாளர்களை உருவாக்குறார், தனக்கான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறார். இந்த பாதுகாப்பு வளையத்தை காப்பாற்ற வேண்டிய புலிகள் இயக்கத்துக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். இப்படி நீங்கள் முழுக்க எதிரான நடவடிக்கைகள் கூடுகிற பொழுது ஒரு கட்டத்தில் இவர் நமக்கு எதிராக போய்விட்டார், இதை நம்ம கண்டிக்கணும். இதனால் ரமேஷ் என்பவர் தலைமையில் ஒரு படையை அனுப்பி அவரை கைது செய்து கொண்டு வர சொல்கிறார். நீங்கள் அங்கே உள்ளே போகும்போது நீங்கள் முழுக்க கருணாவோடு இருந்த போராளிகள் அத்தனை பேருமே எல்டிடியில் சேர்ந்துக்கிறான். இவர் ஒரு 50 பேரோட தப்பி எங்கே போகிறாரு? நீங்கள் அந்த நாட்டினுடைய அமைச்சர், ஒரு முஸ்லீம் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவருடைய காரில் ஏறி தப்பி கொழும்பு போயிடுறார். கொழும்பு போன பிறகு கொழும்பில் இருந்தாலும் அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று இலங்கை அரசாங்கமே அவரை கொண்டு லண்டனில் விடுது. நீண்ட காலம் லண்டனில் தான் இருக்கார். லண்டனில் இருந்த காலத்தில் யுத்தம் ஆரம்பிக்கிற பொழுது துரோகம் செய்வதற்கு ஆட்கள் வேணும் தான்
இந்திய இலங்கை புலனாய்வு திருப்பி 2007 யுத்தம் ஆரம்பித்த பிறகு தான் லண்டன்லேருந்து மறுபடி கொழும்புக்கு வர்றார். கொழும்புக்கு வந்து நீங்கள் யுத்த களத்தில் புலிகளுடைய போர்த்தந்திரம், யுத்த தந்திரம், மிலிட்ரி சயின்ஸை காட்டி கொடுப்பதற்காக களமிறக்கப்பட்டார். இதுதான் இவருடைய சுருக்கமான வரலாறு. யுத்த தந்திரம், போர் தந்திரம் தெரிந்த ஒருவர் யார்? கருணா தான். ஏன்னா சக தோழன் அவரே. நீங்கள் எல்லா விஷயங்களையும் நீ காட்டி கொடுக்கும்போது புலிகளுடைய அந்த மிலிட்ரி டாக்டிக்ஸு நீங்கள் அடிக்கடி, அதாவது நீங்கள் ஜானி கன்னிவெடின்னு ஒரு கன்னிவெடியை புலிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஜானி கன்னிவெடி, சின்ன கன்னிவெடி தான் அது. அந்த கன்னிவெடியில் இலங்கை இராணுவ காலை வச்சா நீங்கள் ஆள் சாக மாட்டோம். என்ன நடக்கும்னா கால் நீங்கள் சிதைந்து போய் நடக்க முடியாது. அப்போது இது வந்து இலங்கை இராணுவத்துக்கு ஒரு சைக்காலஜியாக ஒரு அதிர்ச்சியை கொடுப்பதற்காக. ஆள் சேர்த்து போயிட்டானா அப்படியே குழியை வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் கால் ஊனமுற்றால் அவனை தூக்கி நீ ஓரமாக போட முடியும், அவனை பாதுகாக்கணும். இது உளவியல் ரீதியான போர். யார் செஞ்சா? புலிகளுக்கு செஞ்சாங்க. அப்போ அந்த வீரனை 4 பேர் சேர்ந்து பாதுகாப்பாக வைக்கணும், அவனுக்கு காலை சரி பண்ணணும், வைத்தியம் பண்ணணும். இப்படி பலாயிரக்கணக்கான பேர் ஜானி கன்னிவெடியின் மூலம் நீங்கள் இராணுவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன உறுதியை சிதைக்கப்பட்டது. இதெல்லாமே வந்து முழுக்க இலங்கை அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவது. அப்போது இந்த ஜானி கன்னிவெடி பற்றி எங்கெங்கே புதைச்சி வைக்கப்பட்டிருக்க ரகசியங்கள் பூரா யாருக்கு தெரியும்? கருணாவுக்கு தெரியும். கருணா அந்த முழு மேப்பை கொண்டு யார்கிட்ட கொடுத்தான்? இலங்கை இராணுவத்தில் கொடுத்தான். அப்போது அதெல்லாம் நீங்கள் அது குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே முன்னேறி இலங்கை இராணுவம் வர முடியாமல் ஒரு பெரிய கன்னிவெடி வலைப்பினால் போட்டு வச்சுருந்தாங்க புலிகள். சக தோழன்கிறதுனால அவனுக்கு ஒரு ரகசியங்கள் பூரா தெரியும். ஆனால் இந்த ஜானி கன்னிவெடியுடைய முழு ரகசியங்களை, முழு இராணுவ திட்டங்களை பூரா அப்படியே யாருக்கு கொடுத்துட்டான்? இலங்கை அரசுக்கு. அப்போது பல ரகசியங்களை அவன் வந்து ஒரு கிழக்கு மாகாண தளபதியாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த தேசிய தலைவருடைய கூட்டம் நடக்கிற பொழுது எல்லா தளபதிகளுக்கும் அவரும் தளபதியாக இருப்பான். ஒவ்வொரு தளபதியும் ஒரு டாக்டிக்ஸ் வச்சுருப்பான், ஒவ்வொரு தளபதியும் ஒரு இராணுவ நெறிமுறை வச்சுருப்பான். அப்போது அத்துணை தளபதிகளை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருந்தது? கருணாவுக்கு இருந்தது. அதனால் கருணா ஒவ்வொரு தளபதியினுடைய உயரம் என்ன, அவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவனுடைய திட்டமிடல் என்ன, அவனுடைய வலு என்ன, அவன் எத்தனை காலம் நின்று பிடிப்பான், எத்தனை பேர் பின்னாடி இருக்கிறாங்க, அவன் எத்தனை யுத்தத்தை நடத்தினான், எத்தனை யுத்தத்தில் அவன் வெற்றி பெற்றான், எல்லா ரகசியம் யாருக்கு போய் சொல்கிறான்? இலங்கை இராணுவத்திட்ட. இதுதான் புலிகளுடைய பின்னடைவுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருது. நீங்கள் உலக வரலாறுகளை பார்க்கிற பொழுது தமிழன் எதிரிகளால் தோற்கடிக்கப்படவே இல்லை, தோற்கடிக்கப்பட்டது பூரா துரோகிகளால் தான். அதில் தமிழ்நாட்டில் ஒரு கருணா, நான் அதுக்கு ரொம்ப டீப்பாக போக விரும்பல. ஈழத்தில் ஒரு கருணா, இந்தியாவில் ஒரு கருணா. 2 கருணாக்கள் தான் தமிழனுடைய வரலாறுகளை நீங்கள் முழுதாக மறைத்தவர்கள் என்கின்ற வரலாறு. கண்டிப்பாக வரலாறு என்பது நீண்ட நெடிய ஒரு பெரிய நேர்கோட்டில் உள்ளது தான் வரலாறு. வரலாறை யாரும் மூடி மறைக்கவோ, நீங்கள் கூடையை போட்டு கவுத்துவதோ, ஒழித்து வைக்கவெல்லாம் முடியாது. வரலாறு என்பது அது வரலாறு தான். அதனால் கருணாக்களுடைய துரோக வரலாறு இந்த ஈழம் என்ற பூமி இருக்கிற வரை வரலாற்றை பதிவு செய்யப்பட்டு விட்டது என்பது தான் கருணாவுடைய வரலாறு. கருணா அவர்கள் தற்போது என்ன சார் பண்ணிகிட்டு இருக்காரு? இப்போ அவருக்கு இலங்கையினுடைய ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சர். நீங்கள் அங்கே இப்போ ஒரு அரசியல் பண்ணிட்டு, ஏன்னா புலிகள் இயக்கம் இல்லை, கிழக்கு மாகாணத்தில் ஆளுங்கட்சியோட நீங்கள் ஆதரவில் அரசியல் பண்ணிவிட்டு இராணுவ பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு, வண்டி வாகனம், நீங்கள் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு அரசியல்வாதி பண்ணுவதை போல் சுகபோகமாக இருந்து அந்த மக்களிடம் நீங்கள் தானும் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், நானும் அமைச்சராகணும், இதுக்கான டக்லஸ் என்ன பண்ணிகிட்ருக்காரு? அது அங்கே அவர் பண்ணிகிட்ருக்காரு. அரசியல்னு வந்துட்டால் மக்கள் பயப்படுவான், அதிகாரத்தை பார்த்து பயப்படத்தானே செய்வான். அவனோட போலீஸ் இருக்குது, இராணுவம் இருக்குது, அரசு ஆதரவாக இருக்கான், மக்கள் என்ன பண்ணுவான்? சரி, அப்போது பல துரோகிகளை மக்கள் கடந்து போயிட்டுருக்கான். அதே போல் கருணாவே கடந்து போயிட்டுருக்கு. கருணா குறித்து இவ்வளோ நேரம் விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிகள் சார். நன்றி, வணக்கம்.